Hi guys, welcome back. இப்போ நம்ம பார்க்க போறது 28th question. Okay. The decomposition of A into product has a K value. ஒரு K value கொடுத்துட்டாங்க at 10 degree Celsius ஆமா. And energy of activation கொடுத்துட்டாங்க. At what temperature would the K value be 1.5 times 10 power 4. அதான் அப்படி போட்டிருக்காங்க. 1.5 times 10 power 4 அப்படின்னு கேட்குறாங்க. 104 விட 10 power 4. ஓகேமா? அதெல்லாம் சிம்பிள் மிஸ்டேக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த டெம்பரேச்சர், இந்த கே வேல்யூ, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்தாச்சு. அப்ப இந்த டெம்பரேச்சருக்கு சாரி இந்த கே வேல்யூ எந்த டெம்பரேச்சர்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ரெண்டு கே வேல்யூ, ரெண்டு டி வேல்யூ டெம்பரேச்சர் வந்தாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, இந்த ஃபார்முலா தான். எல்லாமே நமக்கு டைரக்டா லட்டு மாதிரி கொடுத்துட மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் வைஸ். ஓகே, எல்லாமே இருக்கும். இப்போ ஜென்ரலா ஒரு ஃபார்முலா இருக்குன்னா இப்போ y is equal to mx plus c னா இதை நம்ம c தேவைப்படுறப்போ c is equal to y minus mx எழுதிக்கணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். எல்லா ஃபார்முலாவையும் மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கான்செப்ட் புரிஞ்சுட்டு அந்த பேசிக் ஃபார்முலா புரிஞ்சு அதை ரீஅரேஞ்ச் பண்ற டெக்னிக் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்க வந்து 2k இருக்கு. ஸோ இதை அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். லான் என்ன போட்டிருக்காங்க, லான் k1 by k2. லான் ஆக்சுவலா வந்து ஃபார்முலா வந்து k2 by k1 யூஸ் பண்ணுவோம். நம்ம ln k2 by k1 is equal to EA divided by R 1 by 1 divided by T1 இங்க மாத்திருக்காங்க. T2. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து லான லாகா மாத்த போறேன். லான லாகா மாத்தினா என்ன ஆகும்? log k2 by k1 is equal to இந்த சைடு EA, இந்த லான லாகா மாத்திட்டா பிரச்சனை இல்லை. இந்த சைடு என்ன ஆகும்னா இங்க எதுவுமே இல்லை. அப்ப மாத்திரப்போ 2.303 போடணும். 2.303 R. இப்ப இதை எல்சிஎம் எடுக்க போறேன். ஸோ T2 மைனஸ் T1 டிவைடட் பை T1 T2. புரிஞ்சா? இதுதான் பேசிக் ஃபார்முலா. இல்ல சார் நான் இந்த ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கிறேன் சார், எனக்கு வந்து மெமரி பவர் ஜாஸ்தி சார், அது ஆர்லமா ஞாபகம் வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இல்ல மேல ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம், போய்க்கலாம். எவ்ரிதிங் உங்க வசதி தான். பட் இதான் ஃபார்முலா. ஓகேவா? இதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல k1 கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்களா, இது k1. EA கொடுத்துட்டாங்க, இது k2 கொடுத்துட்டாங்க, T1 10 டிகிரி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கேட்பாங்க. லாக் ஆஃப் k2ன்றது என்னது, கடைசியா கொடுத்துருக்கேன்னு சொன்னா அது என்னன்னா 1.5 into 10 power 4 divided by k1 எவ்வளோ 4.5 into 10 power 3 is equal to EA எவ்வளோ 60 kilojoules. அப்பனா 1000 divided by 2.303. R வந்து 8.314. T2 தான் நமக்கு தெரியாது. T1 வந்து 10 டிகிரி செல்சியஸ். 10 டிகிரி செல்சியஸ்னா கெல்வினா மாத்தணும். T1 is 10 டிகிரி செல்சியஸ் which is plus 273 பண்ணீங்கன்னா 283 Kelvin. 283 divided by 283 into T2. கிளியரா? ஒரே ஒரு அன்னோன், அது எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் சால்வ் பண்ண வேண்டியதான். கரெக்டா? ஸோ இந்த சைடு பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் லாக் ஆஃப் 3.33 வருதாமா. இந்த சைடு பண்ணீங்கன்னா இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 3133.63 into T2 minus 283 divided by 283 T2. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா அகைன் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 0.5228 divided by 31 log of அது போட்டீங்கன்னா 0.5228 3133.63 is equal to T2 minus 283 divided by 283 T2. இதை போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா you will be getting T2 is equal to பேசிக் மேக்ஸ் தாங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கம்பைன் லைக் டர்ம்ஸ் பண்ணி பண்ண போறீங்க. you will be getting 297 Kelvin வருது, which is nothing but 24 degree Celsius. எப்படி சார் வருதுன்னா 297 minus 273 பண்ணீங்கன்னா 24 degree Celsius. ஓகேவா? இது வருதுதான் பாருங்க. வரலைன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப மட்டும் என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா வேற ஏதாவது வீடியோல நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் மேபி. ஓகே, ஸோ ஃபார்முலா வைஸ் வெரி சிம்பிள். ரெண்டு கே வேல்யூ ரெண்டு டி வேல்யூ பார்த்தீங்கனாலே இந்த ஃபார்முலா அப்படியே பிளக் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். கிளியரா கைஸ்? ஓகே, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.